கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, உன்னதத்தை நோக்கி பறக்க வைக்கும் தேவ பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் சரீரத்திலே பலமுள்ளவர்களாக இருந்தால்தான் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எதிரியை, யுத்தம் பண்ண வருகிற எதிராளியை நாம் என்ன செய்ய முடியும்? வீழ்த்த முடியும். இராணுவத்திலே ஆள் சேர்க்கும்போது உடல் தகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய எதிரிகளை அவர்கள் சுலபத்திலே யுத்தம் செய்யவும், விழிப்போடு ஜாக்கிரதையோடும் தேசத்தை பாதுகாக்கவும் தெரிந்து கொள்ளப்பட அப்படியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். எந்த நேரத்திலும் அண்டை நாட்டு எதிரிகள் குண்டு வீசி தாக்கி நம்மை அழிக்கக்கூடும். அதுபோலவே எதிரியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு யுத்தம் உண்டு, துரைத்தனங்களும் உண்டு. அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களே உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியரில் வாசிக்கும். ஆகவே இப்படிப்பட்ட யுத்தங்களில் நாம் ஜெயம் பெற வேண்டுமானால் நாம் ஆவியிலே பலனடைய வேண்டும். இந்த பலன் ஏதோ சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடுவதனால் வருகிறது அல்ல. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் என்று எபேசியரில் வாசிக்கிறோம். நாம் பலத்தின் மேல் பலம் அடையும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஒரு நாளும் பலவீனங்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த பலன் தான் நம்மை பரலோக சீயோனுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தேவனிடத்தில் வருவதான பலன் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, தாவீது கோலியாத்தை வீழ்த்தியது சரீர பலத்தினால் அல்ல, கர்த்தருக்குள் அவனுக்குள் இருந்ததான ஆவிக்குரிய பலத்தினாலே தான் முறியடித்தான். சரீர பலத்தினாலே அவன் அதை செய்யவில்லை. சரீர பலன் கொண்டவர்களெல்லாம் கோலியாத்தை பார்த்து பயந்தார்கள். அவனிடத்திலும் இருந்தது சரீர பலன். ஆனால் தாவீதிடத்தில் இருந்தது ஆவிக்குரிய பலன். சரீர பலன் குறுகியவனாக இருந்தாலும், சரீரபலன் பார்ப்பதற்கு மிகைப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்தாலும், ஆனால் ஆவிக்குரிய பலன் அவனுக்குள் இருந்தபடினாலே சரீரபலன் கொண்டதான கோலியாத்தை அவன் வீழ்த்தினான். அதே போல எலியாவுக்குள் இருந்ததான அபிஷேகத்தின் பலன்தான் அவனை ஆகாப் ராஜாவின் ரதத்தை பார்க்கிலும் அதிவேகமாக ஓட வைத்தது. நம்முடைய ஆதி முற்பிதாக்கள் எல்லாம் கர்த்தருக்குள் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். தங்களுக்கு எதிராக வந்த சகல எதிரிகளையும் மேற்கொள்ள முடிந்தது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த நாளுக்கு வேண்டியதான புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பலன் இல்லாமல் இந்த உலகத்திலே நம்மால் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னதத்திற்கு நேராய் உயர எழும்பவும் முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னதத்துக்கு நேராய் நாம் உயர எழும்ப வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரிசுத்தம் தேவை. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவை. அப்படி பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு பலன் கிடைக்கும். ஆகிலும் ஒரு பலன், கால்களிலே ஒரு பலன். செட்டைகள், கழுகுக்கு எப்படி பறவைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடியதான உயர பறப்பதற்கு செட்டைகளிலும் கால்களிலும் பலன் அடைகிறதோ, எப்படி உண்டாகிறதோ அதுபோல் அதற்கு அழகிலும் ஒரு பலன் உண்டாகிறது, கால்களிலும் ஒரு பலன் உண்டாகிறது. வித்தியாசமான பலன்களை கொண்டதாகவும் அந்த கழுகு காணப்படுகிறது. பறக்கும்போது தான் அந்த கழுகின் முழு பலனையும் அது வெளிப்படுத்தும். உணவிற்காக தாண்டி இருந்த பறவைகளையோ ஊரும் பிராணிகளையோ தன் கால்களால் அசாத்தியமாய் தூக்கி கொண்டு உயரமான இடத்திலே கொண்டு போய் வைத்து அதை சாப்பிடும். கழுகு தன்னுடைய ஆகாரத்திற்கு தன்னுடைய கால்களினாலே
அது பயன்படுத்தி தன்னுடைய ஆகாரத்தை பிடிக்கிறது. ஆனால் உயர பறக்கும்போது தன்னுடைய சிறகுகளால் பறக்கிறது. முழு சரீரத்திலும் இருக்கக்கூடியதான பலனை அது பயன்படுத்துகிறது. எப்படி அது முழு சரீரத்திலும் இருக்கக்கூடியதான பலனை பயன்படுத்துகிறது? அதற்கு கடவுள் கொடுத்ததான இந்த சரீர பலனை கொண்டு. அதுபோல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஆவிக்குரிய பலனை கொண்டு நாம் உயர பறக்க, முழு பலனையும் பயன்படுத்த நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே சோர்ந்து போய், ஆத்மா விடாய்ந்து போய், மனதளவிலும் தளர்ந்து போய், ஆவிக்குரிய ஜீவித்திலே தள்ளாடுகிற சூழ்நிலைக்குள் நீ கடந்து போகலாம். ஒரு சிறிய சோதனை வந்தாலும் கூட அதை எதிர்கொள்ள வேண்டியதான பலன் இல்லாமல் அதிலே நீ விழுந்து போகலாம். வாலிபத்தின் பாவத்தை மேற்கொள்ள வேண்டிய பலன் உனக்குள் இல்லாதபடியால் பிசாசு மிக எளிதில் உன்னை தன்வசப்படுத்தி விடலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் நேரத்தை சற்று அதிகமாக்குங்கள். சரீர பலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்கிலும் உள்ளான மனிதனில் ஆத்மாவில் பலன் கொள்ள அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவை அதிகமாக வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாளும் நீங்கள் தோற்றுப்போவதே இல்லை. சத்ரு, உலகம், மாமிசம், இச்சைகள் உங்கள் காலடியில் விழுந்து கிடக்கும். நீங்கள் ஒரு நாளும் அவைகளை கைக்கொள்வதும் இல்லை, அவைகளுக்கு அடிமையாவதும் இல்லை. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய கிதியோனைப் போல வைராக்கியமாய் தேவ பலத்தோடு எழும்புங்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒப்பான இந்த உலகத்திலே யாருமே இல்லை. உன்னை பலவீனப்படுத்துகிற சத்துருக்கள் உன் காலடியிலே அடங்குவார்கள். அவைகளை நீ எளிதில் மிதித்து போடுவாய். உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கும். எப்பொழுது தேவ பலத்தினாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் காரியத்தை நடப்பிக்கும் பொழுது, உன்னதமான தேவனுடைய பலனை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலே அதிகமாக நெருங்கி கிட்டி சேரி வேத வசனங்கள் படி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்போது, உன்னதத்தில் பறக்கக்கூடியதான, உன்னதத்தை நோக்கி பறக்கக்கூடியதான பலனை தேவன் தருவார். தொடர்ந்து அந்த தேவனை பிடித்துக்கொள்வோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.